ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் மார்க்கெட்டில் ஒரு 450 பாயிண்ட்ஸ் கேப் அப்பு நிஃப்டியில், அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கேப் அப்பு. ஸோ இது எதனாலனா நமக்கு வந்து ஆக்சுவலி சாட்டர்டே மகாராஷ்டிரா எலெக்ஷன் அண்ட் சத்தீஸ்கர் எலெக்ஷன். ஸோ ரெண்டுலேயுமே வந்து நல்ல மெஜாரிட்டியாக பிஜேபி வின் பண்ணியிருக்கு. ஸோ அதோட பாசிட்டிவிட்டி வந்து ஃப்ரைடேயுமே பையிங்கில் இருந்துச்சு. நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 24,300லேருந்து சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து நான் ஸ்டாப்பாக அப் மூவ். ஸோ இன்றைக்கி ஹையோட கால்குலேட் பண்ணாலும் அரௌண்ட் 1000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி மூவ்ட் இன் ஜஸ்ட் 2 செஷன்ஸ். ஸோ இது வந்து நல்ல ஒரு ரெக்கார்ட் மேக்கிங் மூவ் ஃப்ரம் நிஃப்டி. அரவுண்ட் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி அரௌண்ட் 5% மூவ் ஆகிருக்கு 2 நாள். ஸோ ஐ திங்க் நம்ம வந்து ஃப்ரைடே எடுத்த கால் ஆப்ஷன் அப்படியே இன்றைக்கி வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா சூப்பர் ப்ராஃபிட்டில் இருப்போம். நாங்களும் சின்ன பொசிஷன் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியோடு எடுத்திருந்தோம். நல்ல டீசெண்டான ப்ராஃபிட் இருந்துச்சு. பட் ஆனாலும் இந்த ஒரு குரூப் வந்து ஒன்லி ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு வியூ தரணும்னு சொல்லிட்டு தான் இந்த இது ஆரம்பித்தது. ஸோ அதனால் நம்ம இன்ட்ராடே ட்ரேடில் இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்தோம். ஸோ அது என்ன ட்ரேட்னு கிளியராக சொல்கிறேன். வித் ஒரு லெவல் ஒரு ஸ்ட்ராங் நல்லா ஒரே ஒரு ட்ரேட் நல்ல ஸ்ட்ராட்டஜியோட வித் குட் ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆல் குட் மூவ் வி ஹாவ் கேப்சர் டுடே. லெட்ஸ் டிஸ்கஸ் வாட் வி ஹாவ் கேப்சர் டுடே. சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்னென்னா, மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே நாங்கள் லாங்கெல்லாம் எடுத்தோம். பட் ஆனால் தட் ஆல் ஜஸ்ட் ஃபார் ஸ்கேல்பிங் பிகாஸ் பாசிட்டிவிட்டிஸ் ஹேப்பன் அண்ட் வித் 24,214 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதை ஒரு எஸ்எல்லாம் போட்டுக்கிட்டு இனிஷியலாக ஒரு லாங் எடுத்தோம் ஸ்கேல்பிங்க்கு. எடுத்து அங்கே ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டோம். அரௌண்ட் 50-70 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் நீட்டாக புக் பண்ணிட்டோம். தென் புக் பண்ணிவிட்டு வி ஆர் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் ட்ரேட். ஸோ எப்போவுமே ஒரு ட்ரேட் முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஆக்சுவலி நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு ஒரு நல்ல செட்டப்புக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த செட்டப்பை வந்து நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ அப்போ வந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணுதான்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லைன் கிடச்ச உடனே ஐ ஹாவ் மார்க்ட் இட் அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த செட்டப். அவர் ஐதர் 340 24,350 கட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணேன். ஸோ ஐதர் சைடு. ஸோ அதே மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அரௌண்ட் சடனாக 1250க்கு வந்து சடனாக ஒரு வால்யூம் கேண்டில் வந்து ப்ரோக்கன். ஸோ கரெக்டாக என்னோடய லைனை ப்ரோக் பண்ணோடனே ஐ ஹாவ் என்டர்ட் இன்டு ஷார்ட். என்ன ஸ்ட்ரைக்குனா 24,200 வந்து நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். அரௌண்ட் 120 ருபீஸ் என்ட்ரி போட்டேன். 120 பாயிண்ட்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் இட் வென் 200 போனோடனே ஆல்மோஸ்ட் ஐ ஹவ் புக்டு மை ப்ராஃபிட். ஜஸ்ட் இதில் வந்து லெவல்ஸோ எதுவுமே இல்லை, எவ்வளோ இறங்கும் அந்த மாதிரி இல்லை. அதுக்கு வந்து ஒரே ஒரு சிம்பிள் மெத்தட்னா ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸுக்கும் இன்றைக்கி ஹைக்கும் ஒரு ஃபிபனாக்கி போட்டோம்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 50% டார்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதே ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸாக்டாக அடிக்கலை. பட் ஆனால் ஆல்மோஸ்ட் இட்ஸ் டச்சுடு. ஆக்சுவலாக ஃபிபனாக்கி லெவல் வந்து 24 130 125 வருது. பட் ஆனால் எக்ஸாக்டாக 125 10 பாயிண்ட் 5 பாயிண்ட்டு அது டிஃப்ரென்ஸில் சப்போர்ட் எடுத்துருச்சு. பட் ஆனால் வி ஹாவ் டு வெயிட் வெதர் இட் ப்ரோக்ஸ் ஆர் நாட். பட் ஆனால் இட் வாஸ் எ குட் மூவ் அண்ட் ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்ஸ் நிஃப்டி. ஸோ டோட்டலியே நாங்கள் இன்றைக்கி ஆக்சுவலாக 150 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் கேப்சர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணி ஒரு நல்ல என்ட்ரிக்கு நம்ம வெயிட் பண்ணோம்னா கிளியராக நம்மளால் ஒரு இன்ட்ராடே ட்ரேடு வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து சும்மா மார்க்கெட் புல்லிஷ்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம வந்து இங்கே லாங் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஷுவராக இங்கே வந்து நம்ம லாஸை தான் புக் பண்ணியிருந்திருப்போம். எல்லாமே புல்லிஷ்னஸ் ஓகே தான். பட் என்ன மீனிங் புரிஞ்சுக்கணும், பிக் ஹேண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாங்களா இல்லையா? ஏன்னா அவங்க வந்து 23,800 24,400 வரைக்கும் 300 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் தே நீட் பிக் ஹேண்ட்ஸ் வந்து எப்போவுமே நமக்கு முன்னே அஹெட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து லேட் என்ட்ரியாக நம்ம எப்போவுமே லாங் எடுக்க முடியாது. அதுதான் வந்து நம்ம ரீட்டைலர்ஸ் கிட்டே இருக்க ஒரே பிரச்சனை. நம்ம வந்து லாஸ்ட் லெக் ஆஃப் ரேலியில் நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து அவங்களும் பிக் ஹேண்ட்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம எப்போ என்ட்ரி போடுறோம், நம்ம அக்ரெசிவாக லாங் எடுக்கிறோமோ அங்கே வந்து அக்ரெசிவாக அவங்க வந்து ஷார்ட் அடிப்பாங்க. ஸோ அதனால் வந்து கிளியராக வி வில் புக் த லாஸ். ஸோ ஆல்வேஸ் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எங்கே போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து ட்ரேடர். இன்வெஸ்டர்னால் அது வேறு கதை. ஸோ இன்வெஸ்டிங் பற்றி நான் இங்கே பேச வரல, ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் இதுதான். ஸோ ட்ரேடிங்க்கு நமக்கு வந்து ஒரு டேக் ஹோமுக்கு ஒரு ப்ராஃபிட் வேணும். அந்த ப்ராஃபிட்டுக்கு என்ன லெவல் இருக்குது, எப்படி எடுக்கிறது.
ஸோ அதுக்கான ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்னா நானும் நிறைய சஃபர் பண்ணியிருக்கேன் இனிஷியல் ஃபேஸஸ்லலாம். ஏன்னா ரேண்டமாக ட்ரேட் எடுக்கிறது, ஏதோ குரூப்பில் வந்து கொடுக்குற டிப்ஸு அதெல்லாம் எடுத்தோம். அதெல்லாம் ஒன்ஸ் இன் அ வைல் இட் வில் ஒர்க். பட் மெஜாரிட்டி ஆஃப் டேஸ் வந்து யூ ஒன்ட் பி மற்றவங்க சொல்லி நம்ம எடுக்கும்போது நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகும் அந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறது. இப்போல்லாம் பாருங்களேன், நான் வந்து கிளியராக இந்த லெவல் உடச்சோன்னே ஐ ஹவ் வெரி மச் கான்ஃபிடென்ட். பிகாஸ் இது வந்து நானாக வந்து இது லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டது. ஸோ அதனால் இது வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லி ஒரே ஒரு மோட்டிவில் மட்டும்தான் இது வந்து நான் இப்போது ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே வந்து ஒரு நல்ல செட்டப்புக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி கிளியராக அங்கே ஒரு மூவ் கொடுங்க, எடுத்திங்கன்னா உங்களுக்கு வில் பி கெட்டிங் டீசன்ட் ப்ராஃபிட். ஸோ யோசிச்சு பாருங்களேன், நாங்கள் வந்து மார்னிங் வந்து இட் வாஸ் பிகாஸ் மார்க்கெட் ஓப்பனிங் பாசிட்டிவ், டவ் ஃபியூச்சர் இஸ் பாசிட்டிவ். ஸோ ஒரு கண்டிப்பாக ஓப்பனிங் வந்து ஒரு அப் மூவ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் அது வந்து குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ அது வந்து நாங்கள் கிளியராக புக் பண்ணிட்டோம் 70 பாயிண்ட்ஸு. அங்கே வந்து நாங்கள் கிரீடினஸுக்கு வெயிட் பண்ணவே இல்லை. அப்போ திருப்பி நாங்கள் ட்ரேடே பண்ணலை. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த குட் செட்டப். ஸோ அந்த செட்டப் உடச்சோடனே நாங்கள் திருப்பி ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ மோர் தேன் இனஃப். வி டன் வித் த டுடேஸ் ட்ரேட் அண்ட் வி வில் see tomorrow வித் நியூ ட்ரேடிங். நாளைக்கு என்ன மாதிரி ட்ரேட் கிடைக்கிதுன்னு. ஸோ இந்த மாதிரி கிளியராக செட்டப் ட்ரேட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நீங்களும் எங்களை மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகலாம். ஓகே, ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் இப்போ தான் ஆக்சுவலாக ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட கிளியரான ட்ரேடிங் மூவ்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தரேன். ஸோ அந்த மாதிரி டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் நல்லா லேர்ன் பண்ணலாம். லேர்ன் அண்ட் வி கோ டுகெதர். ஓகே, சரிங்க, நாளைக்கு பார்ப்போம்.